AI Master Class for Designing and Advertising. நாங்கள் முதலாவது நடத்திய அந்த வெபினாரில் இந்த கோர்ஸ் நாங்கள் செய்ய போகிற ஏஐ மாஸ்டர் கோர்ஸில் என்ன செக்ஷன்களை கவர் பண்ணுற என்ன விடயங்களை எங்களால் செய்யலும் என்று சொல்லி சில விஷயங்களை பார்த்தோம். இருந்தாலும் ஜூம் மூலமாக இணைந்து கொள்வதில் பலருக்கு பல தடங்கல்கள் இருந்ததாலேயும் டைம் நேற்று எங்களுக்கு கடைசி கிளாஸில் எல்லா விடயங்களையும் கவர் பண்ண முடியாமல் போனதாலும் விடுபட்ட சில பிறகுகளை நான் வேறு வேறாக ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ண யோசிச்சிருக்கிறேன். அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் சில விஷயங்களை பார்ப்போம். இந்த பாடநெறியில் ஏஐ மாஸ்டர் கிளாஸ் ஃபார் டிசைனிங் அண்ட் அட்வர்டைசிங் இந்த பாடநெறியில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை கவர் பண்ண போறீங்க, என்ன மாதிரியான விடயங்கள் எங்களால் செய்ய முடியும்ன்றதை நாங்கள் பார்க்க போகிறோம். இதில் நாங்கள் பாய்க்கிற 3 டூல்ஸ் நான் ஏற்கனவே சொன்னேன். ஒன்று ChatGPT, அடுத்து கூகுள் ஃப்ளோ, அடுத்து கூகுள் ஜெமினி. ChatGPT-யை பொறுத்தவரை நாங்கள் அதை டிசைனுக்காக வேண்டி டிசைனுக்குரிய ப்ராம்ப்ட்ஸை நாங்கள் பெற்றுக்கொள்றதுக்கு நாங்கள் ChatGPT-யை பாய்ப்போம். கூகுள் ஃப்ளோவை பொறுத்தவரை கூகுள் ஃப்ளோவில் நாங்கள் 2 விஷயம் இருக்குது. ஒன்று இமேஜ் ஜெனரேட் பண்ணுவோம், தேவையான இமேஜுகளை அட்வர்டைஸ்மெண்ட்களை ஜெனரேட் பண்ணுவோம். அதே போல் அனிமேஷன் வீடியோஸ்களை செய்கிறதுக்கு, அது டாக்குமெண்ட்ரியாக இருக்கலாம், அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கலாம், ஸ்டோரிஸாக இருக்கலாம், அதுகளை செய்கிறதுக்கு நாங்கள் கூகுள் ஃப்ளோவை பயன்படுத்துவோம். கூகுள் ஜெமினி பொறுத்தவரை கூகுள் ஃப்ளோவில் நாங்கள் இமேஜ் கிரியேட் பண்ணுறது ஃப்ரீ. கூகுள் ஃப்ளோவில் தற்போது அவங்க இமேஜை ஃப்ரீயாக கிரியேட் பண்ணலாம், லிமிட் ஒன்று இல்லை. அனிமேஷனுக்கு மட்டும்தான் அவங்களோட கிரெடிட், ஏஐ கிரெடிட் தேவைப்படுது. அதை நாங்கள் பின்னால் பார்ப்போம். கூகுள் ஃப்ளோவை பொறுத்தவரை அதில் அந்த இமேஜோட சைஸஸ், உதாரணத்துக்கு அந்த ஃபேஸ்புக் யூடியூபுக்குரிய இமேஜ் சைஸ், ஃபேஸ்புக்குரிய இமேஜ் சைஸ், ட்விட்டருக்குரிய இமேஜ் சைஸ், இது மாதிரி லிமிட்டட் சைஸ் தான் அதில் காணப்படுது. நீங்கள் கூகுள் ஃப்ளோ போனீங்கன்னா 16:9, அதில் 16:9 ஸ்கேல், அப்படி இல்லைன்னா 9:16 ஸ்கேல், அப்படி இல்லைன்னா 1:1, அது மாதிரி சில லிமிட்டட் ஸ்கேல்ஸ் தான் காணப்படுது. ஆனால் கூகுள் ஜெமினியை பொறுத்தவரை எங்களுக்கு தேவையான மாதிரி நான் அறிந்த வகையில் தேவையான சைஸுக்கு எங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் கூகுள் ஜெமினியை பார்ப்போம். ரைட், கூகுள் ஜெமினிக்கு நீங்கள் போகிறதுக்கு ப்ரௌசரில் போய் நீங்கள் லொக் ஆகிக்கொள்ளணும் இமெயில் மூலமாக. நான் இந்த இடத்துல என் இமெயில் லொக் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்துல கூகுள் ஜெமினின்னு டைப் பண்ணீங்கன்னு சொன்னால் இது வரும். இந்த கூகுள் ஜெமினியை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த வெப்சைட்டுக்கு போகும். நாங்கள் கடந்த இதுலேயே நான் செஞ்சோம். இதில் இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் லொக் ஆக வேணும். நான் ஆல்ரெடி லொக் ஆகிட்டேன், அதனால் எனக்கு லொக் ஆக வேண்டிய தேவை இல்லை. ரைட், இதில் நீங்கள் பாருங்க, இந்த வலது பக்கத்தில் என்னுடைய ஹிஸ்ட்ரியாக காட்டுது. நான் யூஸ் பண்ணின ப்ராம்ப்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் காஸ்ட்டு. ரைட், நிறைய நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ரைட், ஓகே, நான் புதுசாக ஒன்று போகிறது நியூ சேட்டுக்கு போவோம். ரைட், இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்குறேன்னு சொன்னால், நாங்கள் ஏற்கனவே சொன்னது நீங்கள் ஏஐ மூலமாக டிசைன் பண்ணுறேன்னா நீங்கள் ஒரு கிராஃபிக் டிசைனராக இருக்கணும்னு கட்டாயம் இல்லை. அதே போல் நீங்கள் கிரியேட்டிவ் ஐடியா உள்ளவராக இருக்கணும் இல்லை, இருந்தால் நல்ல கிராஃபிக் டிசைனராக இருந்தால் நல்ல. ஆனால் அப்படி இருக்கணும்னு கட்டாயம் இல்லை. இன்றைக்கு நாங்கள் செய்ய போகிற விஷயம் என்னன்னு சொன்னால், நான் இதில் காட்டுற இந்த உதாரணம் பாருங்க. இந்த இதில் இந்த 2 ஃபோட்டோஸ், இந்த கொக்கோ கோலா ஃபோட்டோன்னு இருக்கு பாருங்க. ரைட், இந்த கொக்கோ கோலா ஃபோட்டோவை பாருங்க, இந்த பாட்டிலோட ஃபோட்டோ. இந்த டிசைனம் போல இந்த கிரீம் சோடாவுக்கு நான் உருவாக்கணும். சரிதானே? இந்த டிசைனுக்கு மெச் பண்றது மாதிரி ஒரு டிசைன் இந்த கிரீம் சோடா பாட்டிலுக்கு உருவாக்கணும். அதுக்குரிய ப்ராம்ப்ட் தான் இங்க இருக்கு. இதுதான் அந்த ப்ராம்ப்ட். இந்த ப்ராம்ப்டை நான் காப்பி பண்றேன். இந்த ப்ராம்ப்ட் நான் ஜெனரேட் பண்ணி எடுத்தது. சரிதானே? நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த ப்ராம்ப்டை ஜெனரேட் பண்றது தான் இதுல முக்கியமானது. அது எப்படி செய்யறன்றதை தான் நாங்க எங்கட கிளாஸ்ல டீட்டெயிலா படிக்க போறோம். இது கஷ்டமான விஷயம் அல்ல. நாங்க அதுக்குரிய தேவையான விடயங்கள் இன்புட் பண்ற நேரத்துல அந்த ப்ராம்ப்டை தரும். இது மாதிரி ஒரு ப்ராம்ப்டை எங்களுக்கு டைப் பண்ணி எடுக்க இயலாது. சரிதானே?
எனவே இந்த ப்ராம்ப்ட் அப்படியே காப்பி பண்றேன். பாருங்க 2 பேஜுக்கு அந்த ப்ராம்ப்ட் இருக்கு. இப்படி வருது ரைட். இவ்வளவு வரங்காட்டி வருது. அதுக்கு போய் இந்த ப்ராம்ப்ட் நான் காப்பி பண்ணி கொண்டு இப்போ இந்த 2 இமேஜை இன்புட் பண்ணணும். அப்போ நான் கூகுள் ஜெமினாய்க்கு போய் இந்த இடத்துல கிளிக் பண்ணி அப்லோட் ஃபைலுக்கு போவேன். காப்பி ஓகே. நான் முதல்ல காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிக்கொள்ள இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி அப்லோட் ஃபைலுக்கு போனா இதுல நாங்க பார்ப்போம் எங்களோட இந்த போட்டோவை. இதுதானே என்னோட போட்டோ கொக்கோ கோலா. இதை நான் செலக்ட் பண்றேன். அதுக்கு பிறகு 2வது போட்டோவை நான் செலக்ட் பண்றேன். இந்த பாட்டில். இப்ப இது 2 லோட் ஆனது பிறகு இந்த இடத்துல எங்களுக்கு இந்த பிளஸ்ஸை கிளிக் பண்ணி கிரியேட் இமேஜை நாங்க செலக்ட் பண்ணி கொள்ளணும் முதலாவது. அதுக்கு பிறகு இதுல ப்ரோவை காட்டுது. நீங்க ஃபிளாஷ் எது யூஸ் பண்ணலாம். ஃபிளாஷ் எல்லாம் யூஸ் பண்ணா குயிக்கா வரும். சில நேரம் டீட்டெயில்ஸ் குறைவா இருக்கும். ப்ரோல வந்து டீட்டெயிலாக பார்க்கணும். ப்ரோவை எடுக்க இந்த நேரத்துல எடுத்துட்டு இதை கிளிக் பண்ணி சப்மிட். இப்ப பார்ப்போம் என்ன வருதுன்னு சொல்லி. நாங்க இந்த ப்ராம்ப்ட் இதே ப்ராம்ப்டை நீங்க யூஸ் பண்ற நேரத்துல வார ரிசல்ட்ஸும் நான் யூஸ் பண்ற நேரத்துல வார ரிசல்ட்ஸும் 100% வச்சா ஆகணும்னு இல்லை, வித்தியாசமா வரலாம். சரிதானே? அது அந்த டைமுக்கு டைம் வித்தியாசம் ஆகலாம். இதே ப்ராம்ப்டை நான் மறுபடியும் இன்னொரு முறை யூஸ் பண்ற நேரத்துல மறுபடியும் அது வித்தியாசமான ரிசல்ட்ஸை தரலாம். சில நேரங்கள்ல நாங்க அந்த தேவையான ரிசல்ட்ஸ் வரலன்னு சொன்னா அந்த ப்ராம்ப்டை மறுபடியும் நாங்க எடிட் பண்ணி செய்ய வேண்டிய தேவைகளும் எங்களுக்கு வரும். அதனாலதான் நாங்க ப்ராம்ப்ட் எப்படி செய்யறது என்ற விஷயத்த நாங்க ஸ்டடி பண்ணி கொள்ளணும். அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருந்தேன்டா எங்களுக்கு லேசி. இப்ப நாங்க இன்னொருத்தர ப்ராம்ப்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நாங்க இந்த டிசைனை செய்யறதை விட அப்படி செய்யறதுல அர்த்தம் இல்லை. யார் ஒரு ஆள் டெவலப் பண்ணி ப்ராம்ப்டை தருவாரு, அதை காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்றேன். அந்த ப்ராம்ப்ட்ல என்னமோ சேஞ்சஸ் செய்ய வேணும்னா எங்களுக்கு சேஞ்சஸ் பண்ண தெரியாது. அப்படி இல்லாம நாங்களாவே ப்ராம்ப்டை டெவலப் பண்ற எப்படின்ற ஸ்டடி பண்ணா வேண்டிய டிசைனை செய்யலாம். ஓகே, இந்த டிசைனை பாருங்க. பாருங்க கிரீம் சோடா வந்திருக்கு. சரியா? ரைட். ஓகே, நாங்க அடுத்து பார்ப்போம். இன்னொரு டிசைன் செஞ்சு பார்ப்போம். இது சரி. ரைட். கிரீம் சோடாவுக்கு வந்திருக்கு, வித்தியாசமா பொட்டிலா வந்திருக்கு. நான் எதை போட்டேன்? பொட்டிலையா போட்டேன். ரைட். எஸ், நான் பொட்டில தானே போட்டேன். ஓகே, இந்த பொட்டில போட்டேன். இந்த பொட்டிலுக்கு வந்துச்சு. நான் இப்ப பார்ப்போம் இந்த டின்னை போட்டு பார்ப்போம். என்ன இதுல டின் தானே இருக்கு. இந்த டின்னை போட்டு பார்ப்போம். ரைட். ஓகே, நான் பொதுவா இன்னொரு செய்ய நியூக்கு போய் தான் செய்யறது. இதுல செய்யாம நியூல போய் செய்வோம். மறுபடியும் நான் பேஸ்ட் பண்ணேன் போஸ்ட் இதை போட. அது பண்ண மறுபடியும் போய் அப்லோட் பண்ணுவோம். முதலாவது இந்த கொக்கோ கோலா விடுங்க. அதுக்கு பிறகு நான் அந்த பாட்டில் எடுப்போம். அந்த பாட்டில் இருக்கான்னு பாருங்க இதுல. எஸ், அந்த பாட்டில் எங்களுக்கு இல்லை. ரைட், நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ரைட். ஓகே, நான் ஒரு வேலை செஞ்சு பார்ப்போம். இந்த ஜேம் பாட்டில் கொடுத்தா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சும்மா டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். சரியா? எனக்கு அந்த பாட்டில் இந்த இமேஜை நான் காப்பி பண்ண மறந்துட்டேன் போல. நீங்க கூகுள்ல எடுக்கலாம். தேவைன்னு சொன்னா கூகுள்ல ஜிமெயில போய் இந்த சேட்ல போய் ட்ரிங்க் பாட்டில் இருந்து கொடுத்து பார்ப்போம். ட்ரிங்க் கேன் கொடுத்து பார்ப்போம். சாஃப்ட் ட்ரிங்க் எஸ் 2 கொடுத்து பார்ப்போம். பால் வந்து நாங்கள் எடுப்போம். இந்த கொக்கோ கோலா தான் வருகுது. நான் வேறு டிசைன் எடுப்போம், பிரச்சனை இல்லை. ரைட். ரைட், இதை நான் கொக்கோ கோலா கொக் தானே நான் யூஸ் பண்ணிக்கிறோம். அதனால நான் வேற ஒன்றை யூஸ் பண்ணலாம். இதுல வந்து ஓகே, இதை பார்த்துட்டு இருப்போமே, இதை முடிச்சுட்டு இருப்போமே. நான் இதை இந்த ஜேம் போட்டில் போட்டு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. ரைட், எங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணி இமேஜை கொடுக்கணும். அது போல இந்த இடத்துல ரைட் பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்க. ரைட். ஓகே, அது ரன் ஆகட்டும். நாங்கள் இதில் போய் இன்னொரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுவோம். டாப். ஸோ இது சுகர் கேன் எடுப்போம். ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணலாம். நான் இதை சேவ் பண்ணுறேன். ஹார்ட் டிஸ்க்கு சேவ் பண்ணுறேன். இதில் நான் அதை சேவ் பண்ணுறேன். அதே குரூப் இருக்கு, இதில் சேவ் பண்ணுறேன். சாஃப்ட் ட்ரிங்க் எடுத்து கொடுப்போம். சாஃப்ட் ட்ரிங்க். ஓகே, இப்போ பார்ப்போம் நான் என்ன வருகுதுன்னு சொல்லி. ஜாம் பாட்டிலுக்கு எப்படி வருகுது. ரைட். ஓகே, டிசைன் ஒன்று வந்திருக்கு. சரிதானே? எல்லாம் வந்து பேசிக் டிசைனை பேஸ் பண்ணி வருது. இப்போ நான் மறுபடியும் பார்ப்போம்.
பேஸ்ட் பண்ணிட்டு என்னோட கோட் அப்படியே பேஸ்டாக இருக்கும். மறுபடியும் நாங்கள் அப்லோட் பண்ணி பார்ப்போம் இந்த பாட்டிலுக்கு. இதை செலக்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்தது இதை செலக்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த இடத்துல நான் கிரியேட் பண்ணுவோம். கிரியேட் இமேஜை கொடுங்க. அதே போல அது வரட்டு, நாங்கள் அடுத்தது பார்ப்போம். அதே மாதிரி நாங்கள் தேவைன்னு சொன்னால் இந்த டிசைன், இப்போ இந்த பெர்ஃப்யூமை, இந்த டிசைனுக்கு இந்த பெர்ஃப்யூமை நாங்கள் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ரைட், முதல்ல பார்ப்போம். அந்த இது வரங்காட்டிங்களை பார்க்கலாம். அந்த ஃபோட்டோவை நாங்கள் பார்க்கலாம். எந்த ஃபோட்டோ? இதுதான் ஃபோட்டோ. இந்த பெர்ஃப்யூமை நாங்கள் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இந்த 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 டயர் சவேஜா, இதை நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இதுக்கு இவர் என்ன வச்சுட்டு கையிலன்னு பாருங்க. இந்த இதை நான் ரீப்ளேஸ் பண்ணுறது எப்படி நடக்குதுன்றதே பார்க்கலாம். ரைட், ஓகே, அதே கோடை தான் யூஸ் பண்ண போகிறேன். ரைட், இன்னும் ரிசல்ட்ஸ் வந்துட்டு. ஓகே, நான் இந்த முறையை மிஸ் பண்ணிட்டேன். என்ன இந்த முறையை நான் இந்த பொட்டில் தான் எடுத்துட்டேன். ஓகே, ரைட், நான் ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுக்கே நான் ட்ரை பண்ணி பார்ப்போம். சேவ் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்லோட் பண்ணுங்க, செலக்ட் பண்ணுங்க. அடுத்து வந்து நான் இந்த முறை பொட்டில் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சாஃப்ட் ட்ரிக்கை செலக்ட் பண்ணுங்க. ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம் இப்போ. ரைட், இப்போ எனவே நாங்கள் டிசைன் ரிசல்ட் நேரத்தில் சரியா. இப்போ நாங்கள் இதை பாருங்க, இதை நாங்கள் செய்வோம். இப்போ அடுத்த பாருங்க, இந்த ஷூவை, இந்த டிசைனுக்கு இந்த ஷூவை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அப்போ ஷூ அட்வர்டைஸ்மெண்ட் உண்டு. ரைட், இல்லை டெக்ஸ்ட் எல்லாம் நான் மாற்றல. இல்லை டெக்ஸ்ட் பார்ப்போம் என்னன்னு சொல்லி. நீங்கள் அது எப்படி இந்த டிசைன், இதுதான் மெயின் ஷூ அட்வர்டைஸ்மெண்ட். ரைட், இந்த டிசைனுக்கு இந்த ஷூவுக்கு நான் என்ன செஞ்சுருக்கிறேன்னு சொன்னால் இந்த ஷூவை பிளேஸ் பண்ணுவேன். அதே கூட பாவிச்சு சரிதானே. அதே நேரத்தில் இந்த டிசைன்ல ஷூவுக்கு பேர் வந்தீங்கன்னா நொக்ஸா. இதெல்லாம் நான் மாற்றலாம். இதை எப்படி மாற்றன்றதை நாங்கள் டீட்டெயிலாக இதில் பார்ப்போம், போஸ்ட்ல பார்ப்போம். சரிதானே. இப்போ பேசிக் இதை மட்டும் நாங்கள் பார்த்துட்டு போவோம். ரைட், இப்போ சுகர் கேனுக்கு எப்படி வருகுதுன்னு சொல்லி. ரைட், அழகா வந்துட்டு. இப்போ நீங்கள் இதில் பாருங்க, இந்த இமேஜ்களில் இந்த கேனுக்குரிய மாதிரிக்கு இது ரெண்டு கலர்ல வித்தியாசத்தை. ரைட், இந்த பேக்ரவுண்ட் கலர் கூட இந்த கேனுக்கு மேட்ச் பண்ற மாதிரி தான் வந்திருக்கு. சரியா, நாங்கள் மெயின் போட்டோவை பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா, இதை டபுள் கிளிக் பண்ண பாருங்க, இந்த ட்ரிங்க் கலருக்கு மேட்ச் பண்ற மாதிரி தான் பேக்ரவுண்ட் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த சுகர் கேனுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்திருக்கு, எப்படி அதுக்கு மேட்ச் பண்ற மாதிரி வந்திருக்கு. அப்ப இதெல்லாம் நாங்கள் கோட்ல கொடுக்குறது. சரிதானே, சும்மா கோட் வராது. இந்த மாதிரி வேணும்னு சொல்லித்தான் நாங்கள் கொடுப்போம். அதில் தான் நாங்கள் அந்த கோர்ஸ்ல படிக்க போறோம். ரைட், ஓகே, இப்போ நாங்கள் பார்ப்போம். நியூ போய் அடுத்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்ப்போம். அடுத்து என்ன நாங்கள் செய்ய போகிறது, இந்த பெர்ஃப்யூம். ஓகே, முதலாவது செலக்ட் பண்ணுங்க. நான் பேஸ்ட் பண்ணுறோம். அதே கோட் தான் காப்பி பண்ண மாதிரி இருக்கு. பேஸ்ட் பண்ணுறது, அப்லோட் ஃபைல்ஸ் போங்க. நான் முதலாவது அந்த பெர்ஃப்யூம் இந்த டிசைன் எடுக்கிறேன் பெர்ஃப்யூமை. அதுக்கு பிறகு ரெண்டாவது வந்து அப்லோட் ஃபைலில் போய் இந்த பெர்ஃப்யூம் எடுக்கிறேன். ரைட், இப்போ நான் இதில் கொடுத்து பார்ப்போம். இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு ரன் பண்ணி பாருங்க. எங்களுக்கு தேவைன்னு நான் சும்மா டெஸ்ட் பண்றதுக்காக வேண்டி இந்த பெர்ஃப்யூம் பாட்டில் இந்த இமேஜுக்கு நாங்கள் ஒரு ட்ரிங்க் பாட்டில வச்சு பார்க்கலாம், என்ன காட்டுன்னு எங்களுக்கு பார்க்கலாம். செட் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கோட் வித்தியாசம். ஆனால் கொடுத்து பார்ப்போம். ஒரு கொக்கோ கோலா கிரீன் சோடா பாட்டில் நாங்கள் யூஸ் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி சும்மா என்ன எதை தருதுன்னு பார்ப்போம். இந்த எங்களோட இது ரைட், ஐ ஹவ் ஜெனரேட்டட் தி அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் யூ ஒரிஜினல். ரைட், என்ன காட்டுது? எஸ், பாருங்க, அந்த பாட்டில ரீப்ளேஸ் பண்ணிட்டு என்னோட மெயின் பாட்டில் என்ன அரிஜ், கிரீன் கலர் அரிஜ் இந்த பாட்டில். இப்போ ரீப்ளேஸ் பண்ண பாட்டில் என்னட்டு பாருங்க,
ப்ளூ கலர் இந்த பாட்டில், ரைட்? மற்றதெல்லாம் அப்படி இந்த நேம் எல்லாம் மாற்றலாம், சரிதானே? இந்த டெக்ஸ்ட் எல்லாம் மாற்றலாம். அப்புறம் இந்த டெக்ஸ்ட்ல ரிமூவ் பண்ணிட்டு எங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்ல போடலாம், ரைட்? ஓகே, நாங்கள் இன்னொரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதிலே டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். பேஸ்ட் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டை நான் அதே பெர்ஃப்யூம் பாட்டிலுக்கு இந்த பெர்ஃப்யூம் பாட்டிலுக்கு நான் சும்மா இந்த க்ரீம் சோடா போட்டு பார்ப்போம் என்ன நடக்குது சொல்லி. நான் நினைக்கிறேன் வித்தியாசமான ஒரு ரிசல்ட்ஸை தான் தரும் அது, ரைட்? பார்ப்போம். ஓகே, இது போகும்போதங்காட்டியும் எங்களுக்கு நான் உண்மையில ஒரு டிசைன் இருந்தா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அழகான டிசைன் ஒன்று இருந்தேன்னு சொன்னா அந்த டிசைனை எங்களோட ப்ராடக்ட்டுக்கு தேவையான மாதிரி யூஸ் பண்ணலாம். நான் உதாரணமாக காட்டுறேன்னு சொன்னா ஒரு ஹேண்ட் பில் டிசைன் ஒன்று நான் காட்டுறேன் பாருங்க. இதுல வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நான் யூஸ் பண்ண ஹேண்ட் பில் உண்டு. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் சரி, இதுக்காக யூஸ் பண்ணின டிசைன் இந்த போட்டோ, இதுதான் போட்டோ. இந்த போட்டோவை நான் நெட்லேருந்து எடுத்தேன், சரி? இது அந்த போட்டோ. இந்த போட்டோ கொஞ்சம் அழகா இருந்துச்சு, கண்ணுக்கு கொஞ்சம் கவர்ச்சியா இருந்துச்சு. அப்ப நான் இந்த போட்டோவை எனக்கு யூஸ் பண்ண வேணும் என்னுடைய டிசைனுக்கு. அப்ப நான் ஏஐ மூலமா தான் செஞ்சேன். பாருங்க அது எப்படி இந்த போட்டோவுக்கு நான் என்ன செஞ்சுக்கிறேன்னு சொல்லி, இந்த போட்டோவில் முதலாவது நான் எல்லா டெக்ஸ்டை ரிமூவ் பண்ணி ஜஸ்ட் ஒரு தனி போட்டோவா மாத்திட்டேன். பாருங்க இந்த டிசைன் அப்படியே இருக்கு, டெக்ஸ்ட் எல்லாம் இல்லை, லோகோ எல்லாம் இல்லை, ரைட்? இந்த போட்டோல இருந்து எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். அதுக்கு பிறகு நான் என்ன செஞ்சேன், இந்த போட்டோவை செஞ்சேன், ரைட்? இதில் நான் போட்டோஷாப் பாய்ச்சிருக்கிறேன். ஏன்னா நாங்கள் ஏஐயை மட்டும் போகாம போட்டோஷாப்பையும் தெரிஞ்சா நல்ல. சில நேரங்களில் இந்த டெக்ஸ்ட் டிசைன் எல்லாம் இந்த டெக்ஸ்ட் எல்லாம் வந்து ஏஐ தாரத்தை விட எங்களுக்கு தேவையான மாதிரி வந்து போட்டோஷாப்ல ரீப்ளேஸ் பண்ணலாம். அதனால தான் போட்டோஷாப்பையும் நாங்கள் இந்த இடத்துல பாய்ச்சிருக்கேன், சரிதானே? ஓகே, அப்போ இது ஒரு சாம்பிள். ஒரு நல்ல அழகான டிசைன் ஒன்று இருந்துச்சுன்னா அந்த டிசைனை வந்து நாங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம்ன்றதுக்கு ஒரு சாம்பிள் தான் இது. அதே மாதிரி பாருங்க, இந்த போட்டோவை நான் நெட்லேருந்து எடுத்தேன், சரி? இந்த போட்டோவை எடுத்தேன். இதில் எனக்கு இந்த பாய்ட கையில் லேப்டாப்பை வச்சோனும் ஏஐ மூலமாக வந்து என்ன செஞ்சேன், லேப்டாப் வந்துட்டு பாருங்க அழகா செஞ்சேன். அப்போ எனக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு மாற்றலாம், சரிதானே? இப்படி எங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ்கள் இதில் இருக்கு, ரைட்? ஓகே, இப்போ நாங்கள் பார்ப்போம் ரிசல்ட்ஸ் என்ன வந்திருக்குன்னு சொல்லி. ரைட், என்ன வந்திருக்கு, ரைட்? டிசைனோட வந்துட்டு க்ரீம் சோடா பார்த்தீங்களா? ஓகே, இப்படி செய்யலாம், சரியா? நான் பொருத்தமான படத்தையும் பொருத்தமான கோடையும் தான் கொடுக்கணும், இல்லாட்டி எங்களுக்கு அன்வான்ட் ரிசல்ட்ஸ் தான் வரும், சரி? ஓகே, நான் நினைக்கிறேன் இதில் ரைட் இந்த ஷூவும் சரின்னு நினைக்கிறேன். ஓகே, ரைட். அடுத்து நாங்கள் பார்ப்போம். அதே மாதிரி இதுல ஒரு லிமிட் ஒன்று இல்லை, எங்களோட கற்பனையை பொறுத்து தான் என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம்ன்றது ஒருத்தர கற்பனையை பொறுத்து தான். இப்போ உதாரணத்துக்கு நான் வெட்டிங் கார்டு டிசைன் வந்து கொஞ்சம் பார்ப்போம். என்னன்னு சொன்னால் வெட்டிங் இன்விடேஷன். இப்போ நாங்கள் எங்களை பொறுத்தவரை பொதுவாக நான் ஃபோட்டோஸ் போடல. இந்த வெட்டிங் இன்விடேஷன் ஒன்று இருக்கு பாருங்க. இந்த வெட்டிங் இன்விடேஷனுக்கு நாங்கள் போட போனோம் வேற ஃபோட்டோஸ், சரியா? இதே மாதிரி செய்ய போறோம், சரி? அதுக்குரிய கோட் தான் இது, ரைட்? அப்போ நான் முதல்ல இந்த கோடை நான் காப்பி பண்றேன், ப்ராம்ப்டை காப்பி பண்ணி, ரைட்? இந்த ப்ராம்ப்டை நான் காப்பி பண்ணி இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா நியூவுக்கு போய் வெட்டிங் இன்விடேஷனாக போடுவோம். முதல்ல வெட்டிங் அப்லோட் பண்ணுங்க வெட்டிங் இன்விடேஷனை. இதில் நோட் 3ல நினைக்கிறேன், நோட் 3 போய் இந்த வெட்டிங் எடுப்போம். அந்த இதில் வந்து வெட்டிங் இன்விடேஷனில் வந்து இந்த இன்விடேஷனுக்குரிய ப்ராம்ப்ட் வேற, இதுக்குரிய இது எல்லாம் வேற, இது சாரி இந்த இன்விடேஷனுக்குரிய ப்ராம்ப்ட் வேற, சரிதானே? நான் ஆரம்பத்தில் வந்து யூஸ் பண்ண ஒரே ப்ராம்ப்டை தான் அந்த டிசைன் எல்லாத்துக்கும். இந்த வெட்டிங் இன்விடேஷனுக்கு வித்தியாசமாகுது. அது ஏன்ன்றதை நீங்கள் செய்யும்போது ப்ராக்டிக்கலாக தான் உணர்வீங்க.
எனவே இந்த ப்ராம்ப்டை வந்து முதலாவது வெட்டிங் இன்விடேஷனுக்குரிய ப்ராம்ப்டை நான் ரெண்டாவது கொடுத்தோம்னு சொன்னால் வித்தியாசமான ரிசல்ட்ஸ் வரலாம். சரிதானே? எனவே அதை மனசுல வச்சுக்கோங்க. அதெல்லாம் வந்து நீங்க ப்ராக்டிக்கலா செய்யும் போதுதான் காரணம் இல்லைங்க என்னன்னு சொல்லி. ரைட்? ஓகே, நான் இதை காப்பி பண்ணி கொள்றேன். முதலாவது நான் இதுல போய் பேஸ்ட் பண்ணிட்டு நான் எனக்கு தேவையான வெட்டிங் இன்விடேஷன் நான் நினைக்கிறேன் இதுன்னு சொல்லி என்ன நான் வேற ஒன்று கொடுத்தா டிஃப்ரெண்டான ரிசல்ட்ஸ் வந்து வரும். ஓகே, இதுதான் அது. ரைட்? இன்விடேஷன் போ அடுத்து நான் இதில் பேஸ்ட் பண்ணுவேன் ப்ராம்ப்டை. அடுத்து கப்பலோட ஃபோட்டோ, கப்பலோ ஏதோ ஒரு ஃபோட்டோ வந்து நான் இந்த ஃபோட்டோ எடுக்கிறேன். ஒரே ஃபோட்டோ தான் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் நீங்கள் போய் செலக்ட் பண்ணுங்க இமேஜை, கிரியேட் இமேஜ். அது பிறகு இதில் ப்ரோவை கொடுத்துட்டு ரன் பண்ணுங்க. லோட் ஆகி முடியல. ரைட்? எனவே இதில் நான் ப்ராம்ப்ட் இன்னொரு விஷயம், ப்ராம்ப்ட்ன்ற நேரத்தில் இது எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் வரும். சரி, நாங்க ப்ராம்ப்ட் செஞ்சு சாம்பிள் செய்யற டைமுக்கு தான் கிளிக் பண்றேன், சப்மிட் பண்றேன். இந்த ப்ராம்ப்ட் ஒவ்வொன்றா செஞ்சு செய்யற நேரத்துல தான் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுவோம். அந்த டைமுக்கு தான் நாங்கள் எக்ஸ்பர்ட் ஆகுவோம். இதுக்கு இந்த ப்ராம்ப்ட் இப்படி தான் கொடுக்கணும்னு சொல்லி. அப்படி இல்லாம சும்மா எங்களுக்கு அந்த மனப்பாடம் பண்ணி செய்ய இயலாது. நீங்க செய்யும் போது விளங்கும். ஆனா ப்ராம்ப்ட் பெரிய விஷயமும் இல்லை. நான் ChatGPT மூலமா வேண்டிய மாதிரி எங்களுக்கு ப்ராம்ப்டை டெவலப் பண்ணலாம். அது எப்படி செய்யறதை தான் நாங்கள் சரியா ஸ்டடி பண்ணிக்கொள்ளணும். இந்த இடத்துல நான் இந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். என்னன்னு சொன்னால் டக்குனு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ஆக்டிவ் பண்றதுக்கு. ரைட்? ஓகே, ரைட். பாருங்க, போட்டோ மாதிரி வந்துட்டு. ரைட்? இந்த போட்டோ என்ன இருந்துச்சு? இவர் இருந்துச்சு. சரியான சொல்லி பேஸ் கட் மாறி கண்டு பாருங்க. எஸ், மாறி தானே? ரைட். ஆனா அந்த அதே பாருங்க, இதுல விசேஷம் என்னண்டா இந்த போட்டோ ரெண்டு வித்தியாசமான போட்டோஸ், ரெண்டு வித்தியாசமான போஸ்ட்ல அவங்க இருக்கிறாங்க. ரைட்? நம்பர் 3 இதை நீங்க பாத்தீங்கன்னா, இவரை பாத்தீங்கன்னா இவர்கிட்ட இந்த டிசைன் இதே போசத்தானது இவங்க எடுத்துக்கிறாங்க, அதே ஆக்ஷனை. ரைட்? இந்த டிசைனே அல்ல. அது வந்து நான் ப்ராம்ப்ட்ல கொடுத்துறது. சரிதானே? நினைக்கிற மாதிரிக்கு அந்த போட்டோ பேஸ் பண்ண இதுக்கு ஏற்ற மாதிரி வந்திருக்கு. சரி, அதே ஆக்ஷனை எடுத்து ப்ராம்ப்ட்ல தான் கொடுத்திருக்கிறோம். அப்படி மாற்றிக்கொள்ளலாம் எங்களுக்கு. ரைட்? ஓகே, அடுத்த ப்ராம்ப்டை கொஞ்சம் பார்ப்போம். இதுல ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் பாருங்க, அதே பேரு தான். we invite you to celebrate our wedding. ஜோன் அண்ட் ரிஹானான்னு தான் இருக்கு. ரைட்? இது வந்து மெயின் இதில் உள்ளது, ஜோன் அண்ட் ரிஹானா. ரைட்? இதுல உள்ளதான் ஜோன் அண்ட் ரிஹானா. அப்ப இது ஒன்றும் மாறல. சாட்டர்டே ஆகஸ்ட் 20 இதெல்லாம் மாறல. என்ன போட்டோ மட்டும்தான் மாறிச்சு. ரைட்? ஆனா நாங்க ப்ராம்ப்டை வந்து சரியா செஞ்சேன்னு சொன்னா அதையும் மாத்தலாம். உதாரணத்துக்கு இதே இதுல பாருங்க, இந்த ரெண்டாவது ப்ராம்ப்ட்ல பாருங்க. இந்த ப்ராம்ப்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வெட்டிங் இன்விடேஷன் நினைக்கிற மாதிரி இதுக்குரியது. இந்த வெட்டிங் இன்விடேஷனுக்குரிய ப்ராம்ப்ட்ல ஜெசிகா ஜேம்ஸ் இருக்கு, 19th இருக்கு. இந்த ப்ராம்ப்டை நான் காப்பி பண்ணி இருக்கிறேன். வேறையா இந்த ப்ராம்ப்ட் அப்படியே காப்பி பண்ணி நான் மறுபடியும் வேர்டுக்கு பேஸ்ட் பண்றேன். காப்பி பண்ணி புதிய ஃபைல் ஒன்று பேஸ்ட் பண்றேன். அந்த ப்ராம்ப்டை கொஞ்சம் பார்ப்போம். இந்த ப்ராம்ப்ட் கொஞ்சம் வித்தியாசம். ரைட்? பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணிட்டு பாருங்க, இந்த ப்ராம்ப்டை கொஞ்சம் நான் பார்த்தேன்னா மேல் இந்த கீழுக்கு இதுல வந்து பியூட்டிஃபுல்லி டிசைன் இதெல்லாம் என்னென்ன இந்த ப்ராம்ப்ட் தான் கொடுக்கும். அந்த டிசைன் எப்படி வரணும்னு சொல்லி. ரைட்? இந்த எஸ்பெக்ட் ரேஷியோ 9:16 9:16 சொல்ற என்ன நாங்க போற இதுல இது 9ன்னு சொன்னா இது 16. ரைட்? இதை மாத்தலாம். எனக்கு 4க்கு 5 10க்கு 15 மாத்தி அதுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் மாறும். ரைட்? அப்படியே வந்தேன்னு சொன்னா இதுல நீங்க அப்படி பாருங்க, இந்த ப்ராம்ப்ட்ல பிரைட் நேம்னு வந்து இதுல ரிஸ்னான்னு கொடுத்தீங்க பாருங்க. ரைட்? இப்ப நான் அந்த ப்ராம்ப்ட் டெவலப் பண்ணச்சே கொடுத்து குரூப் நேம் வந்து ரிகாஸ்ன்னு கொடுத்திருக்கு. இப்ப இதுல எங்களுக்கு தேவையான நேமை மாத்தலாம். கிருஷ்ணாவுக்கு வேற ஒரு பேர்லாம், ரிகாஸுக்கு வேற போடலாம். சரியா? அப்ப இதுதான் ப்ராம்ப்ட். இந்த ப்ராம்ப்ட்லயே மாத்தினு சொன்னா பினிஷ்ட் ரிசல்ட்ஸ்லயே மாறி வரும். அடுத்து என்ன வந்திருக்கு? டேட் சண்டே 19 டிசம்பர் 2025 வந்திருக்கு. சரியா? அடுத்தது டைம் 8:15 PM. இதெல்லாம் நாங்க மாற்றக்கூடிய இடம்.
57 25 அரணாயக்கரோட உசாபிட்டி இதெல்லாம் நான் மாத்தி இருக்கிறேன் இந்த ப்ராம்ப்ட்ல சரியா. ஆனா ஒரிஜினல் போட்டோல வந்து இந்த ப்ராம்ப்ட் எதுக்கு நான் செஞ்சது, இந்த ப்ராம்ப்ட் வந்து இந்த போட்டோவுக்கு ஜெசிகா ஜேம்ஸ் டீடைல்ஸ் என்னது பாருங்க. இது இந்த டீடைல்ஸை பார்த்தேன்னா ஜெசிகா ஜேம்ஸ் சண்டே 19/20/2022 வருது சரிதானே. வெனியூ கீழே வேற டேட் ஒன்று தான் வருது ரைட். எங்க வருது, நாக்பூர், சூர்யாநகர் நாக்பூர், வேற டீட்டெயில் தான் வருது ரைட். இப்போ நாங்க எந்த ப்ராம்ப்டை கொடுத்து பார்ப்போம் இந்த புதிய டீட்டெயில்ஸ் வருதுன்னு சொல்லி இந்த போட்டோக்கு ரைட். ஓகே, அப்போ நான் இதில் போய் புதிய ஃபைல் எடுக்கணும், நியூ சாப்டர்னு எடுக்க. இதை கிளிக் பண்ணுங்க, அப்லோட் ஃபைல்ஸ் கொடுங்க. அதில் நான் முதலாக இருந்து ஜெசிகா ஜேம்ஸ் செலக்ட் பண்ணுறேன். அதுக்கு பிறகு அப்லோட் ஃபைல்ஸில் போய் மறுபடியும் இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுறேன். இப்போ நான் இந்த இதில் பேஸ்ட் பண்ணுறேன் ப்ராம்ப்டை. இதில் தான் ப்ராம்ப்ட்ல தான் அந்த ரிகா சண்டே பாருங்க at 5 PM சண்டே டிசம்பர் 2025 டேட் பார்ப்போம். டேட் அப்டேட் ஆகி வருதான்னு சொல்லி மெயின் ஃபோட்டோவில் வந்து 22 இருக்கு 2022. இதில் மாறி வருதான்னு பார்ப்போம் ரைட். இன்னும் லோட் ஆகல, லோட் ஆனால் இங்கே கிளிக் பண்ணலாம் சரி. ஓகே, கிளிக் பண்ணுவோம். நான் நெட்ல வந்து போனேன்னு சொன்னா டிசைன்ஸ் நிறைய டிசைன்ஸ் எங்களுக்கு தேடி எடுக்கலாம் சரியா. அந்த சைட்கள் எதுன்றதெல்லாம் நாங்கள் அந்த கோர்ஸில் அந்த இதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ இந்த இதுலேயும் போல நான் எடுத்து இந்த டிசைன்ஸ் எல்லாம் இந்த வெட்டிங் கார்டு டிசைன்ஸ் எல்லாம் நாங்கள் எப்படி எடுத்தது இதெல்லாம் இங்கே தேடி எடுத்ததுன்றதெல்லாம் இது மாதிரி இங்கே எடுக்கலாம் சரிதானே. அப்போ நாங்கள் அந்த இதில் நோட்ஸில் வந்து வெட்டிங் இதில் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் இந்த டிசைன்ஸ் இந்த வெட்டிங் கார்டு எல்லாம் ரைட். இந்த டிசைன்ஸ் இந்த டிசைனுக்கு நான் எங்களோட ஃபோட்டோ அந்த நான் ஒரு வெட்டிங் கப்பல்னு அந்த கப்பில் போடலாம் நான் செஞ்சு பார்ப்போம். நான் லாஸ்ட் கிளாஸில் செஞ்சேன், இதை செஞ்சோம், இதை தான் பார்த்தேன் லாஸ்ட் கிளாஸில். இதுகளோட நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எங்களுக்கு இந்த கிளாஸில் ரைட். இதை பார்த்தோம் ரைட். ஓகே, டிசைனை பார்ப்போம் இப்போ எப்படி வந்திருக்குன்னு சொல்லி ரைட்டு வந்திருக்கு. என்ன வந்திருக்கு பாருங்க, ரிஸ்னா ரிகாஸ் டேட்டா பாருங்க 25 57. அதே எழுத்து அதே டிசைன் எல்லாம் அதே மாதிரி வந்திருக்கு பாருங்க. அப்போ எங்களுக்கு வேலை ஒன்றுமே இல்லை, ஒன் ஷாட்ல முடிஞ்சிட்டு ரைட். இதுதான் வெட்டிங் கப்பல் ரைட். எங்களோட மெயின் ஒரு இமேஜுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் டிசைனை மாற்றுறதுக்கு இந்த ஃப்ரண்ட்டை நான் செலக்ட் பண்ணுறேன் ரைட். அப்படியே செலக்ட் பண்ணி இதை கொடுத்து பார்ப்போம். காப்பி பண்ணுங்க, இதில் போய் புதிய ஃபைல் ஒன்றுக்கு போங்க. இதில் நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் மெயின் ஃபைலு கொடுக்க போகிறேன், அப்லோட் பண்ண போகிறேன். ரைட், நான் எடுக்க போகிறேன். இது எடுப்போம் நாங்கள் சரி, இந்த ஃபோட்டோ எடுப்போமே. அந்த ஃபோட்டோ நீங்கள் பார்க்கலாம் ஓகே. அதுக்கு ஒரு கப்பல் ரீப்ளேஸ் பண்ணணும். ஒரு கப்பல் ஃபோட்டோ எடுப்போம். நான் ஒரு முஸ்லீம் கப்பல் எடுத்தேன்னு சொன்னால் எங்களுக்கு வித்தியாசம் விளங்கும், அதனால் நான் இவா எடுக்கிறேன். ஓகே, அந்த ஃபோட்டோ அப்படியே நான் இந்த இடத்துல போய் செலக்ட் பண்ணோம், இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் பார்ப்போம் ஃபோட்டோ எந்த ஃபோட்டோ நான் மாற்ற போனேன்னு சொல்லி. இந்த ஃபோட்டோ நான் நினைக்கிற மாதிரி இந்த ஃபோட்டோவை தான் நான் மாற்ற போகணும்னு நினைக்கிறேன் சரியா. பார்ப்போம். ஆனால் இந்த நேம் மாறாது சரியா. இந்த நேம் மாற்றணும்னு சொன்னால் நாங்கள் ப்ராம்ப்டில் மாற்றணும். ப்ராம்ப்டில் அதுக்குரிய ஆப்ஷன் எங்கே நான் கொடுத்திக்காண்டு பார்ப்போம். இந்த ப்ராம்ப்ட் இது இதில் நீங்கள் பாருங்கள் நேமுக்கு என்ன மாதிரி ஆப்ஷன் ஒன்று இருக்காண்டு. இல்லாட்டி நாங்கள் ப்ராம்ப்டை மறுபடியும் ஜென்ரேட் பண்ணணும் நேம் ஆப்ஷனோடு சேர்த்து ரைட். ரீப்ளேஸ் த பிரைட் அண்ட் க்ரூம் இன் இமேஜ் 1 வித் உமன் இன் இமேஜ் 2. பாருங்க இங்கே பேரை பற்றி வந்திருக்கான்னு சொல்லி. image reference, image professional wedding portrait டீட்டெயில்ஸ் ஒன்றும் வந்தில்லை. அப்படின்னா நான் இந்த ப்ராம்ப்டை நான் மறுபடியும் ஜென்ரேட் பண்ணணும்.
அந்த பேர்களை மாற்றுறதுக்குரிய ஆப்ஷனை கேட்டு சரியா அப்படி இல்லை அப்படி கேட்டு இல்லை அதனால இப்ப எனக்கு இதுல மாற்றிக்கொள்ள இயலாது ஆனா எங்களுக்கு இதை பாருங்க வந்துட்டு ஆனா இது ஒரு வேலை செய்யலாம் டுகெதர் ஃபார் எவர் வெட்டிங் ஸ்டார்ட்ஸ் ஒன் ஓகே இதில் நாங்கள் எடிட் பண்ணுறதுக்கு இதில் ஆப்ஷன் ஒன்றும் இருக்கு அது எப்படின்னு சொன்னால் இதை கிளிக் பண்ணிட்டு நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் இந்த டூலால் நான் தேவையான மார்க் பண்ணுறது வெட்டிங் ஸ்டார்ட்ஸ் ஒன் 21 இந்த டேட்டா கொடுத்தீங்க டுகெதர் ஃபார் எவர் ஓகே அப்போ நான் இந்த இடத்துல இதை மட்டும் மார்க் பண்ணி நான் என்ன செய்யறேன்டா இதை சேவ் பண்ணி இப்போ நான் கீழே மறுபடியும் கொடுக்கணும் சேஞ்ச் செஞ்சு பார்ப்போம் சேஞ்ச் த டெக்ஸ்ட் மார்க் இன் ரெட் color red in with நான் கொடுப்போம் with இன்வெர்டர் கமாவிலும் எங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸாக கொடுப்போம் வெட்டிங் அதே மாதிரி கொடுப்போம் வெட்டிங் ஸ்டார்ட்ஸ் விருப்பமானதை கொடுக்கலாமே நான் வெட்டிங் ஸ்டார்ட்ஸ் ஒன் ஃபர்ஸ்ட் டேஸ் February 2026 கொடுக்குறேன் சும்மா கொடுத்து பார்ப்போம் மாறுதான்னு சொல்லி சரியா சேஞ்ச் த டெக்ஸ்ட் மார்க்ட் இன் ரெட் இந்த ரெட் கலர்ல இதுக்கு ரெட் கலர்ல கீழே காட்டுத இதை கொடுங்க இப்படியும் மாற்றலாம் எங்களுக்கு சரியா அதே நேரத்தில் ப்ராம்ப்ட்லேயே அதுக்குரிய ஆப்ஷனை கொடுத்து வச்சோன்னா எங்களுக்கு டக் டக்குன்னு மாற்றலாம் இதுக்கு தான் நாங்கள் ப்ராம்ப்ட்ல எப்படி டெவலப் பண்ணுறதை நாங்கள் தெரிஞ்சுக்கொள்வோம் ரைட் எங்களுக்கு இன்னொரு டிசைன் செஞ்சு பார்க்கலாம் இது ஒரு வெட்டிங் டிசைன் இது மாதிரி இந்த ஏஐ மாஸ்டர் கிளாஸ்ல நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு ப்ராடக்ட் ஒன்று இருந்தேன்னு சொன்னால் ஒரு ஜேஎம் பாட்டில் ஒன்று இருந்தேன்னு சொன்னால் அந்த ஜேஎம் பாட்டில் வச்சு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் செய்யறது சரியா ஒரு சாக்லேட் இருந்தால் அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு வாஷிங் பவுடர் இருந்தால் ஒரு மில்க் பேக்கெட் இருந்தேன்னு சொன்னால் ரைட் இப்போ வெட்டிங் ஸ்டார்ட்ஸ் ஒன் மாறிட்டு நான் கேட்டது என்ன ஜூம் பண்ணலன்னா ஓகே இந்த இடத்துல நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க வெட்டிங் ஸ்டார்ட்ஸ் ஒன் 1/2/2026 1st of February 26 அதுதான் மாற்றிடும் அப்படி சில மாற்றங்களை செய்யலாம் சரியா அதே செய்யலாம் எங்களுக்கு ப்ராம்ப்ட்லேயும் எங்களுக்கு மாற்றலாம் சரிதானே எனவே இது வெட்டிங் டிசைன் வெட்டிங் ஆல்பம் டிசைனு கீழே வர முக்கியமான ஒன்று தான் நாங்கள் அடுத்து கொஸ்டியூம் டிசைன் அந்த போர்ட்ரேட் டிசைனையும் பார்ப்போம் ஒரு வெட்டிங் ஃபோட்டோவுக்கு எப்படி நாங்கள் எங்களை ஒரு கப்பிள்டு ஃபோட்டோவை செட் பண்ணுறதை நாங்கள் பார்ப்போம் அதை நான் பார்க்கணுன்னு சொன்னால் நான் இதில் ஓகே இதில் அடுத்தது போகிற நியூ சாட்டு போயிட்டு அடுத்து நாங்கள் வெட்டிங் அது கீழே பார்க்குறது கப்பிள் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொன்னால் நான் போன கிளாஸில் ஃபோட்டோ மட்டும்தான் பார்த்தேன் விஷயத்தை பார்க்கல இப்போ எங்களுக்கு ஒரு டிசைன் ஒன்று இருந்தேன்னு சொன்னால் ஃபோட்டோ ஒன்று இருந்தேன்னு சொன்னால் இந்த ஃபோட்டோவை யூஸ் பண்ணலாம் இந்த ஃபோட்டோ மாதிரி இந்த கப்பல் இருக்கிற அதே அவங்களோட பொசிஷன்ல அந்த டிசைன்ல ரெண்டு பேர் தான் ரெண்டு கப்பல் இப்போ இவர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொன்னா அவங்களுக்கு இது மாதிரி ஃபோட்டோ இல்லைன்னு சொன்னா எங்களுக்கு ப்ராம்ப்ட் மூலமா இதை டிசைனை செய்யலாம் அதுக்கு ப்ராம்ப்ட் தான் இது இப்போ இந்த ப்ராம்ப்ட் அப்படியே காப்பி பண்றேன் இந்த ப்ராம்ப்ட்ல இந்த மாதிரி இதுக்கு நான் சொல்ல ஜேசன் ப்ராம்ப்ட்னு சொல்லி இந்த ப்ராம்ப்ட்ல உள்ள விசேஷம் என்னன்னு சொன்னால் நான் இந்த வெட்டிங் இன்விடேஷன்ல மாதிரி எங்களுக்கு அந்த குறிப்பிட்ட இடத்துல அந்த நேம் மாத்துறது டேட் மாத்துற மாதிரி சில மாற்றங்கள் எங்களுக்கு செய்யறதுக்கு லேசி இந்த ப்ராம்ப்ட்ல இந்த ஜேசன் இந்த டைப்ல ப்ராம்ப்ட் இருந்தேன்னு சொன்னால் எங்களுக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணலாம் இந்த ப்ராம்ப்டை நான் காப்பி பண்ணி எடுத்து அப்படியே நான் இதை பேஸ்ட் பண்றேன் இந்த நியூ ஃபைல் ஒன்ல நியூ சாட் ஒன்ல பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ எனக்கு அதே போட்டோஸ் தேவை நான் நினைக்கிறேன் இந்த போட்டோ இதில் காப்பி பண்ணி எடுப்போம் இதுல அந்த போட்டோ இதுல இருக்கு முதல்ல இந்த போட்டோ காப்பி பண்ணி இமேஜ் ஏ 3 இமேஜ் தேவைப்படுது இந்த ப்ராம்ப்ட் அதுக்கேற்ற மாதிரி தான் வந்திருக்கு இமேஜ் ஏ இமேஜ் பி இமேஜ் சி முதலாவது போட்டோ காப்பி பண்ணி நான் இதில் பேஸ்ட் பண்றேன் அதே மாதிரி அடுத்த ரெண்டாவது போட்டோவையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன் இதுல 3 போட்டோவை பேஸ்ட் பண்றோம் ரைட் மூணாவது போட்டோவையும் பேஸ்ட் பண்றேன் சாரி இவரையும் பேஸ்ட் பண்றேன் நான் இதுல ரெண்டு இப்ப இவங்க இந்த ஆப்பிரிக்கன் ரெண்டு எடுத்ததுக்கு காரணமே இமேஜை ஜென்ரேட் பண்ண எங்களுக்கு வித்தியாசத்தை பார்த்து கொள்றதுக்கு சரி
இதையும் பேஸ்ட் பண்றேன். இப்ப நாங்க இதுல போய் நாங்க கொடுப்போம் கிரியேட் இமேஜை கொடுத்து ப்ரோ கொடுத்து பாருங்க. நான் பார்க்கலாம். அதே மாதிரி அடுத்தத பார்ப்போம் நாங்க. இதை போட்டோ மாதிரி அடுத்து அதே கோடுக்கு நாங்க இன்னும் கொடுக்கலாம் போட்டோஸ் பார்ப்போம். இல்லை இந்த போட்டோஸ் ரைட், எங்களுக்கு தேவை இது மாதிரி தான். இந்த கப்பில் நாங்கள் போட்டோம் ரைட். இதில் வந்து வித்தியாசம் ரைட். ஓகே, அதையும் பார்ப்போம் நாங்கள். இந்த கோடு வந்து 3 இமேஜ், இமேஜ் ஏ, இமேஜ் பி, இமேஜ் சி ரைட். ஆனால் அடுத்த வந்து வித்தியாசம் இன்னும் ஜென்ரேட் ஆகல. அடுத்தது வந்து என்னன்னு சொன்னால் அடுத்த கோட் வந்து 2 இமேஜ், மெயின் இமேஜ் இது, அதுக்கு இந்த இமேஜ் பியில் உள்ள கப்பலை ரீப்ளேஸ் பண்ணுறோம். சரிதானே? ரீப்ளேஸ் பண்ணா 2 மாதிரி ரீப்ளேஸ் நடக்கலாம். ஒன்று இதே கப்பல் அதே ட்ரெஸ்ஸோட ரீப்ளேஸ் ஆகலாம் இதே டிசைனால இந்த போஸுக்கு கேமராக்கு இவன் கொடுத்தீங்க அந்த போஸுக்கு இந்த டிசைனோட. அடுத்த ப்ராம்ப்ட் நாங்கள் டெவலப் பண்ணோம் எப்படின்னு சொன்னால் அதே கப்பல் தான் கஸ்டியூம் அதே கஸ்டியூம். இவங்க ஃபேஸும் ஆளும் மட்டும்தான் வித்தியாசமாகுது, ட்ரெஸ் எல்லாம் உண்டு. சரியா? பாப்போம். இந்த இது நான் நினைக்கிற மாதிரிக்கு இது காஸ்டியூமோட சேர்ந்து தான் ரீப்ளேஸ் ஆகுது. அதாவது இவங்களோட ஒரிஜினல் ட்ரெஸ் அல்ல, காஸ்டியூமுக்குள்ள ட்ரெஸ். எனவே இதெல்லாம் நாங்கள் செய்யறது வந்து ப்ராம்ப்ட்ல தான். சரிதானே? ஓகே, இப்போ நான் பாப்போம் ரிசர்ச் வந்திருக்கான்னு சொல்லி. ஓகே, வந்து பாருங்க 2 நீக்ரோஸ் அதே டிசைன்ல. அவனோட உடுப்பு பாருங்க, எஸ் அதே காஸ்டியூம். சரி, இவ டையோடு இருந்தவர் ஸ்ரீலங்கன் ட்ரெஸ்ஸுக்கு மாத்திக்கிறா, இவன் வந்து அப்படியே சாரிக்கு மாறிக்கிறா. சரிதானே? ஓகே, இப்போ அடுத்ததை நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த போட்டோஸ் அதுக்குரிய கோட் வேறு. அப்போ இந்த கப்பல் ரீப்ளேஸ்மெண்ட்டே கொடுத்து பாருங்க. இந்த கோட்ல நீங்கள் பார்க்கலாம் கப்பல் ஃபேஸ் ரீப்ளேஸ்மெண்ட் ரைட். ஓகே, அப்போ இதை நான் அப்படியே காப்பி பண்ணி எடுத்து ஓகே ரைட், அதை நாங்கள் காப்பி பண்ணி எடுத்துட்டு அதே கப்பலை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ரைட், இந்த ஃபோட்டோவுக்கு தானே ரைட். நாங்கள் கொடுத்து பார்ப்போம். நியூ பேஸ்ட் பண்ணிட்டு முதலாவது நாங்கள் அந்த